நிஜம் இருக்கிறது, உண்மை இருக்கு. ஒரு நாள் வரும், பொய் உடனே வந்துடும். உண்மை வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதுக்கு மேல சமூகத்துல யாராவது பொய்யான செய்திகளை பரப்பி பொய்யான ஐபிஎஸ் மேல ஏதாவது செஞ்சீங்கன்னா நிச்சயமா அவதூறு வழக்கு நான் தொடுப்பேன்றதை. ஐபிடிஎஸ் என்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்போராட்டத்தில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பது நான் வாய் திறந்து பேசுகிறேன்னு சொன்னேன். பேசாம இருக்க மாட்டேன். நாவுக்கரசு கண்டிப்பா பேசுவேன். எனக்கு அநீதி விளைக்கப்பட்டிருக்கிற அது ஒரு நாள் பேசுன்னு சொல்லியிருக்கேன். சமூக வலைதளங்களை பல்வேறு விதமான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்றாங்க. அந்த செய்திகளுக்கெல்லாம் விளக்கம் நான் கொடுக்கிறேன். இப்போ ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் அடுத்து போடணும், எஃப்ஐஆர் மேல குவாஷ் பெட்டிஷன் போடணும், அடுத்து வழக்கு இருக்கு. 2 மாதம் கழிச்சு இந்த வழக்கிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் நிறுவனத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயங்களை மனந்திருந்து பேசுறேன். அது வரையும் இந்த சமூக வலைதளங்களை ஒரு பொய்யான செய்தி பரப்புவதே நிறுத்திங்க. அதுக்கு மேல என்ன ஐபிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் மற்றும் அவதூறான விஷயங்களை பரப்புனீங்கன்னா நிச்சயமா அவதூறு வழக்கு தொடுப்பேன். கொஞ்சம் பொறுமை நிதானத்தை இருங்க. நிதானமா வாயை திறப்பேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த வழக்கு அடுத்த கட்ட ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போடணும், அடுத்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும், இன்னும் சில சட்ட போராட்டங்கள் இருக்கிறது. அதை விட்டு இன்னைக்கு என்ன ஏதோ மிகப்பெரிய லெவல்ல சித்தரிக்கப்பட்டிருக்கீங்க, பொய்யான செய்தி பரப்பிட்டிருக்கீங்க. அத்தனைக்கு நான் உரிய விளக்கம் கொடுக்கறேன். அதுவரையும் கால அவகாசம் கொடுங்க. சோ நிச்சயமா உண்மை ஒரு நாள் வரும். இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கு கழுதை பேரத்திற்கும் எனக்கு என்ன சம்பந்தம்ன்றதை விரைவில் பேசுறேன். அதுவரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இல்லைன்னா பொய் வழக்கு போட்டுருவாங்க. ஒரு செகண்ட் ஆகும் உண்மையை சொல்றதுக்கு. எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வழிகள் இருக்கு, வேதனை இருக்கு, அடி வாங்கியிருக்கேன், உத வாங்கியிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன், அவ்வளவு மன உளைச்சல் இருக்கேன். மோகன்ராஜ் படத்துல தூங்கப்படாம இருக்கிற மாதிரி கஸ்டடியில கடுமையான வழிகளை வேதனை ஏற்படுத்தப்பட்டிருக்கேன். ஜெயில 34 வருஷம் வனவாசம் ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் வழி நிவாரணம் என் உண்மை ஒரு நாள் வரும். அதுவரை நிதானமா இருங்க. இதுல உண்மை இருக்கு, நான் பேசுறேன். அதுவரையும் இந்த சமூக வலைதளங்கள்ல பொய்யான செய்திகளை பரப்பி ஐபிஎஸ் நிறுவனம் இப்படி பண்ணிருச்சு, அப்படி பண்ணிருச்சு, அப்படி இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஆனா இது வருத்தம் அளிக்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம், பல குடும்பங்கள் அதை நாடி பொழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, ஒரு தமிழனா, ஒரு கருப்பு தமிழனா இருந்து பிரசாந்த் கிஷோர் சுனில் வடநாட்டுக்காரன் எல்லாமே விஓபலர் தமிழ்நாட்டுக்கு தலைவர்களை ஏமாற்றி திண்டு போவானுங்க. ஆனா 25 ஆண்டுகள் அந்த களத்தில் ஆய்வு பணி செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆய்வை நான் சக்சஸ் பண்ணிருக்கேன். 65 ஆய்வு விடப்பட்டிருக்கேன். உங்க ஊடல செஞ்சு ஒவ்வொரு முறையும் 10களை சந்திக்க ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் நிச்சயமா நான் வென்று வருவேன். சட்ட போராட்டம் இருக்கிறது. அதனால தயவுக்கு ஐபிடிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் என்னை பற்றியும் பொய்யான செய்திகள் பரப்பதை நிறுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமா அது இதுக்கு மேல யாராவது பொய்யான செய்தி பரப்புனீங்கன்னா நான் கண்டிப்பா அவதூறு வழக்கு, யார் ஒருவராக அவதூறு வழக்கு தொடுப்பேன். என் நிறுவனத்தின் சார்பில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, இது புரோக்கர் கம்பெனி அல்ல. இதுக்கான ஊரிய விளக்க நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். நான் அன்னைக்கும் பேட்டிலும் சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். ஆனா சமூகத்தில் நிறைய பேர் கண்டமேனிக்கு கற்பனை கவிதைகளை அடிச்சு வடியமைச்சு விடுறீங்க. அப்படி அல்ல. நிஜம் இருக்கிறது, உண்மை இருக்கு. ஒரு நாள் வரும், பொய் உடனே வந்துடும். உண்மை வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதெல்லாம் 2 மாசம் கழிச்சு நான் மனந்திருந்து பேசுறேன். அதுவரை நிதானத்தை கடைபிடிங்க நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இதுக்கு மேல சமூகத்தில் யாராவது பொய்யான செய்திகளை பரப்பி பொய்யான ஐபிஎஸ் மேல ஏதாவது செஞ்சீங்கன்னா நிச்சயமா அவதூறு வழக்கு நான் தொடுப்பேன்றதை நான் இந்த பத்திரிகையோட தெரிவித்துக் கொள்றேன். இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரரும் சொல்லிதான் நீங்க குதிரை பேரத்துல ஈடுபட்டீங்க அப்படிலாம் சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நான் 2 மாசம் கழிச்சு விடை தரேன். அந்த கேள்விக்கு ஒரு சீரியல் மாதிரி தான், படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு விளக்கம் தரேன். அதுவரையும் பொறுமை மட்டும் கடைபிடிங்க. இதுல அவங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு, இந்த 16 பேருக்கு எனக்கு என்ன தொடர்பு, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். அதுவரை பொறுமை காலுங்க. அதை விட்டுட்டு நீங்க பாட்டு நிறைய கருத்துல பதிவிட வேண்டாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, அதனால நடுநிலையாக நான் செயல்பட்ட கம்பெனி, யார் ஒருக்கும் சாதக பாதகம் இல்லாம செயல்பட்டிருக்கேன். எல்லாத்தோடும் கலந்துரையாடப்பட்டிருக்கேன், பேசப்பட்டிருக்கேன். ஆகவே நிதானத்தை கடைபிடிங்க. உண்மை வரும். அதை நீங்களா ஒவ்வொருத்தரா எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா பேசுறீங்க. அதான் சங்கடம் வலிக்குது, மன வலி ஏற்படுது. பல கோடிகளை நிறுவனத்துக்கு நான் செலவிடப்பட்டிருக்கேன். சும்மா ஒரு நிறுவனம் நடத்தல. அதனால பல சர்வேகளை ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதலமைச்சர் சொன்னது நான் தான். யாராவது சொன்னாங்களா? அப்படி இருக்கிற போது இன்னைக்கு ப்ரூஃப் செஞ்சுட்டு மக்கள் முதல் நிற்கக்கூடிய நபர். அப்படி இந்த வழக்கில நிச்சயமா ப்ரூஃப் பண்ணுவேன், ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன். அதனால அதுவரையும் பொறுமையா கடைபிடிங்க. சோ அதை விட்டுட்டு கற்பனையில் நீங்க பாட்டு அப்படியா இப்படியா 2 கோடியா ஒரு தெரு கோடியில் நின்று கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் பேசுவேன். தெருக்கோடிட்டு இருக்கேன். கோடியும் வாங்கல, அதையும் வாங்கல, தெருக்கோடிட்டு இருக்கேன், பேசுறேன். அதுவரையும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வேற ஒண்ணும் நான் கேட்கல.